கதிரே நீ கடவுளை ஸ்துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விழு. காலை இளம் கதிரே நீ கடவுளை ஸ்துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தின் திங்கட்கிழமை திருப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று உபகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிற நாள். I pray for my benefactors on every Monday Mass. I pray for the local and the foreign benefactors that they may be blessed and guided by the Holy Spirit, and all our prayers will bring them joy in their day-to-day life. அதோடு இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு அருட் சகோதரிக்காக ஜெபிப்பதோடு திருமண ஆண்டு நிறைவை நினைத்து சந்தோஷப்படுகிற குடும்பங்களையும் ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுடைய ஆத்ம சாந்திக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடையவும், உயிர்ப்பை குறித்த நம்பிக்கை வளரவும், எதற்காக மனிதர்கள் மரித்து போனார்களோ அதன் லட்சியங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவு காண வேண்டும் என்றும் இந்த பலியிலே நான் நிறைவினை பார்த்து மன்றாடுகின்றேன். இந்த பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்திடுவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 11 தொடங்கி 15 முடிய. பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியில் முக்கிய நகர பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம்.
ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறை வேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியந்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூறுவதாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வாக்கியங்கள் 26 தொடங்கி அதிகாரம் 16 வாக்கியங்கள் 4 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். அவர் வரும் பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கத்தின் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வரும். தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும் பொழுது நான் உங்களுக்கு இவற்றை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. உட்கார்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நற்செய்தி அறிவிக்கிற பணியை
ஆண்டவருடைய திருத்தூதர்கள் எவ்வளவு ஆர்வமாய் எடுத்துக்கொண்டு அந்த ஆண்டவருடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை எல்லாருக்கும் சொன்னார்கள். இன்றைய நம்ம முதலாம் வாசகத்தில் பார்க்கிறோம், தொழுகை கூடங்களை கடந்து பவுல், பர்னபா போன்றவர்கள் எல்லாரும் நற்செய்தி சொல்றதுக்கு மக்கள் கூடியிருந்த இடங்களை தேடி போய் நற்செய்தி சொல்லுகிறார்கள். நானும் நேற்றைய நாளிலும் நற்செய்தி சொல்லும் போது இந்த சமாரிய பெண்ணை இயேசு ஆண்டவர் யாரை எங்க போனா சந்திக்கலாம், யாருக்கு நற்செய்தியை சொன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்றதால அவர்கள் வழியாக எத்தனை பேர் நன்மை அடைவார்கள் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் வழி நடத்துவார். இயேசு சமாரியாவுக்கு போறார், கிணத்தடியில் இருக்கிறார், சமாரிய பெண் வாரா, பொறுத்திருந்து கதைக்கிறார், அவளுக்கு விளங்கப்படுத்துறார், அவ ஊருக்கு போறா, விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார், ஊர் முழுக்க திருமுழுக்கு பெறுகிறார்கள். நேற்று பிலிப்பு சமாரியா ஊர்ல நற்செய்தி சொல்லி சமாரியர்கள் திருமுழுக்கு பெற்ற விடயம். சமாரியர்கள் என்று நீங்க சொன்னா அவங்க பெரிய மனுஷரா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வெறுத்து ஒதுக்கி இருந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பே கிடையாது என்ற அளவுக்கு தான் இருந்தது. நேற்றைய நற்செய்தியிலே நான் சொன்னேன், சமாரியாவில் நேற்று பெந்தெகோஸ்து பெருவிழா, சமாரியாவில் பெந்தெகோஸ்து நேற்று என்றால் ஆவியானவர் அங்கே பொழியப்பட்டார். அதனாலதான் இயேசு சொன்னார், உண்மையிலும் ஆவியிலும் நீங்கள் தொழுகிற ஒரு நாள் வரும், அந்த நாளை நீங்கள் காண்பீர்கள். அதை சமாரியாவிலே இயேசு ஆண்டவர் செய்ததை, ஊழியர்கள் வழியாக செய்ததை நாம் நேற்று நற்செய்தி முதலாம் வாசகத்திலே அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், லிதியா என்கிற ஒரு இளம் பெண் என்றுதான் விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர் இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்டவுடன் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு எங்க கடற்கரையோரத்தில் அங்கே மீன் பிடிக்க வந்திருப்பாங்க, உடுப்பு கழுவ வந்திருப்பாங்க, பிள்ளைகளை கழுவி போகிறதுக்கு வந்திருப்பாங்க, ஆடு மாடை கழுவுறதுக்கு வந்திருப்பாங்க, துணிகளை தோச்சி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் வார அந்த இடத்தை பயன்படுத்தி பவுலடிகளார் அங்கே போய் நற்செய்தி சொல்றார். பிரியமானவர்களே, அந்த நற்செய்தி சொல்ற இடம், நற்செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? நற்செய்தி இயேசுதான். அந்த இயேசுவை அறிவித்தவுடன் அந்த இடத்தில் இருந்த அந்த லிதியா என்கிறது பெண் சொல்றார், ஐயா நான் நம்பிதேன் இயேசுவை, என்னை வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போன என்ன, தன்னை வீட்டாரும் தன்னை ஊழியர்கள், அவர் ஒரு பிஸ்னஸ்காரர், அவன் துணி வைக்கிறார், அவகிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களோட வேலை செய்கிறாக்கள் இருப்பாங்க, அவ எல்லாருக்கும் இயேசு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், முடக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், டெலிஃபோனில் கதைச்சாலும், படித்தாலும், பாடமாக்கினாலும், கூடியிருந்து ரோட்டில் யாரையும் சந்தித்தாலும், போகிற வார நேரங்களில் கதைத்து கொண்டாலும், நம்முடைய வார்த்தைகளில், எண்ணத்தில் இயேசு ஆண்டவரை பற்றிய அன்பை பகிர்ந்து கொள்கிற எண்ணம் நமக்கு உண்டா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். ஒற்று நிமிஷமாவது நம் கதை பேச்சுக்களிலே இயேசு ஆண்டவர் வந்து போகும்படியும், இயேசு ஆண்டவருடைய நல்லெண்ணங்கள், கருத்துக்கள் நம்முடைய வார்த்தைகளிலும் செயலிலும் இருக்க வேண்டும் என்றும் நான் மன்றாடும்படி ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் ஒரு சிறிய பகுதி தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இயேசு ஆண்டவர் சொல்றார், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஜெஸ்தமெனி அனுபவம் வரும். ஜெஸ்தமெனி அனுபவம் உண்டா? ஜெஸ்தமெனி தோட்டத்தில் இயேசுக்கு என்ன அனுபவம் வந்தது? ஏன் எனக்கு இது இப்படி, ஏன் இப்படி நடந்துட்டு, இது எனக்கு தேவைதானா என்று வார நேரம் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் சித்தம் அல்ல உங்களோட சித்தம் ஆகட்டும். இயேசு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னார்? உங்களை இழுத்து கொண்டு போவாங்க, அடிப்பாங்க, உங்களை கொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க செய்கிற செயல் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்று நினைச்சு உங்களை வதைப்பாங்க. இந்த நேரத்திலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் வாழ்வதுதான் நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நேசத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த ஜெஸ்தமனி அனுபவம், கெஸ்தமனி எக்ஸ்பீரியன்ஸ், where Jesus really feels the suffering that he was to face for the sake of the whole humanity. There he says, it's not my will, Lord, it's your will that must be done. Jesus says that everybody one day will go through this Gethsemane experience where you feel the suffering for Christ, suffering for the love of God. When you overcome that suffering, you see the redemption, the joy that God has promised through Jesus Christ will reach you. ஆகவே இன்றைய நாளிலே
நாம் ஆண்டவர் சொல்லுகிறது கெஸ்தமனி அனுபவம் வாழ்க்கையில். நான் உண்மையா இந்த நாட்கள் அப்படி ஒரு கெஸ்தமனி அனுபவத்தை வாழ்க்கையில் நிறைய கடந்து கொண்டு போகிறேன். சவால்கள், எடுக்கிற நல்ல முயற்சிகளுக்கு வர தடங்கல்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நான் வெற்றி கொள்வதற்கு ஆண்டவருடைய துணையே நான் நாடுகிறேன். அம்மா மாதாவினுடைய பரிந்துரையே நான் நாடுகிறேன். நீங்களும் ஆண்டவருடைய துணை வேண்டி உங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே வருகிற சவால்கள், துன்பங்களை வெற்றி கொள்ள வரம் கட்டி ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோமா? Let us all stand and pray. Offer our petitions to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே ஆண்டவரே, உங்களுடைய நற்செய்தி உலகெங்கும் பறைசாற்றப்பட்டது. எப்படியான இடங்கள்ல நற்செய்தி பறைசாற்றப்பட்டது? நீதிமன்றங்கள்ல பறைசாற்றப்பட்டிருக்கு, ஜெபக்கூடங்கள்ல பறைசாற்றப்பட்டிருக்கு, சிறை கூடங்கள்ல பறைசாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆற்றங்கரையோரமும் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு நாங்கள் வாழும் இடங்களிலே உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி வாழ்ந்து காட்டுகிற வரத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கெஸ்தமனி அனுபவம் இருக்கும். இது ஏன் ஆண்டவரே? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு வார நேரம் நீங்கள் அதை வெற்றி கொள்ளுகிற வல்லமை நீங்கள் பெறுவீர்கள். வடிவா சொன்னீங்க இயேசுவே, இப்படி நடக்கிறதுக்கு முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி நடக்கும் பொழுது அது நீங்கள் என் மீது வைத்த நேசத்தினால் தான் இது நடக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர். அப்பா, துன்பங்கள் துயரங்களை கடந்து இன்னும் விசுவாசத்திலே உறுதியாய் சாட்சிய வாழ்வு வாழுகிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய அன்பிலிருந்து அவர்கள் விலகி போகாதபடி வழி நடத்துகிறார். I pray for a sister who celebrates her birthday today. I offer her and her family members. She lost her mom. I am sure that her mom is interceding for her. Every bit of dedicated service that she does in her community, that the mighty hand of God receive that service and bless her more and more, so that she will be faithful servant to the community and to the work that she has been entrusted. இந்த நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இயேசு ஆண்டவருடைய நேசமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்து பராமரிங்க. திருமண ஆண்டு நிறைவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற குடும்பங்கள் எல்லாரையும் நீர் அவர்களுக்கு கொடுத்த குழந்தை, அவர்களுக்கு கொடுத்த உறவுகள், குடும்பத்திலே வந்த சவால்களை வெற்றி கொண்டு இன்னும் கணவன் மனைவியராய் வாழ கிடைத்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் அவர்கள் வாழ தேவையான வரத்தை ஒவ்வொரு திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூறுகிற பிள்ளைகள் மீதும் கொடுத்து வழி நடத்தும். எங்கள் உபகாரிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கள் Lord Jesus. அவர்களுக்கு தேவையான உடல் நலம், குடும்ப சந்தோஷம், அவர்கள் செய்கிற தியாகத்திற்கான பலன் இவற்றை அவர்கள் காண செய்யுங்க. எங்களுடைய ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே பல ஆண்டுகளுக்கு முன் மரித்து போன சகல ஆத்மாக்களையும் நினைவு கூறுகிறோம். துன்பப்பட்டு லட்சியங்களோடு இறந்து போன அவர்கள் நித்திய இளைப்பாற்றி அடையட்டும். இன்றைய நாளில் அவருடைய ஆத்மாக்கள் வெறுமனே நினைக்கப்படுகிறதா அல்ல ஆண்டவரே. அவருடைய தியாகம், அவருடைய ஏக்கங்கள், கவலைகள் அவருடைய சந்ததிக்கும் குடும்பத்திற்கும் தைரியமும் ஆசீர்வாதமும் நிறைவும் கொடுக்கிறதா இருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்களையும் இந்த நாளுக்குரிய எங்கள் வேலைகளையும் பயணங்களையும் அன்றாட உணவையும் படிப்பையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். மேலுடைய அருப்பறிக்கையில் இந்த நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியின் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி என் ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். எம்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வெல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியின் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானுக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூயாவியில் பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் படமென விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய வெண்கண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை தருகிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப், இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன்
நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. எழுந்து இயேசு ஆண்டவர் கற்பித்தபடி ஜெபம் செய்வோமா? விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா வகையான தீமைகளிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அப்பா, சந்தோஷத்தை விட்டு செல்கிறேன், சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களோட குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எதையும் பார்க்காம உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களோட கட்டளைகளை கடைபிடித்து வாழ ஆசைப்படுறோம். எங்களுக்கு வருகிற துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து ஒரு காலமும் உங்களை விட்டு விலகக்கூடாது என்று ஆசையாயிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை பார்த்து எங்கள் உடம்பில் சுகம், குடும்பத்தில் சந்தோஷம், யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபங்கள் அவர்களுக்கு நிறைவாய் போய் ஆசீர்வாதமாய் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்று இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என்று இயேசு ஆண்டவருடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்கு வந்த இயேசு. செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செபம் செய்வோமா? ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உன் மக்களை கனிவோடு கண்ணோக்கியர்களும் மன்றாடுகிறோம். ஆதலால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அம்மா மாதாவினுடைய பரிந்துரையும் காவல் சம்மனசானவருடைய பாதுகாப்பும்
உங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு வாழ சென்ற வாரங்கள் ஆசீர்வாதம் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சம்மனசானவரே, தேவ கிருபையால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியருளும். ஆமென். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளிலங்களே, தற்காரம் பசாசு துட்டத்தனத்திலும் அதன் கண்ணிகளிலும் இருந்தங்களை காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றித் திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். போக்கிலும் வரத்திலும் காவல் தூதருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். I wish happy birthday to all those people who celebrate their birthdays. Have a nice day. God bless you.